சோம் திரு நந்தகுமார் சார் சார் சொல்கிறாங்க விஜய் சொல்லக்கூடிய நரேட்டிவ்ஸு காங்கிரஸ் தன் பக்கம் இருக்குது, அதெல்லாம் இப்படி ஓட்டாக மாறுமா? ஏன் விஜய் அதெல்லாம் சொல்கிறார்? இல்லை, இப்போ விஜய் அவர்கள் சொல்லக்கூடிய கான்டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தன்னோட கூட்டணிக்கு இனிமேல் வந்துருவாங்கிற கான்டெக்ஸ்டில் பேசலாம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, பணப்பைக்குள்ளார விழுந்த காங்கிரஸ் பணம் வாங்காத காங்கிரஸ்ன்னு காங்கிரஸை ரெண்டாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறார். அப்போ அந்த ரெண்டாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது கூட்டணிக்கு பணத்தை கொடுத்து அவங்க கல்லாப்பட்டி கூட்டணின்னு சொல்கிறார் அவர். அது வந்து விஜய் மட்டும் சொல்லலை, இதுக்கு என்டார்ஸ்மெண்ட் ஏற்கனவே வந்து ஐயா முத்தரசனே பேசியிருக்கார். ஏன்னா 2019 வந்து திமுக கூட்டணியில் சிபிஐ 15 கோடி வாங்குது, சிபிஎம் 10 கோடி வாங்குது, கொங்கு மக்கள் தேசிய கட்சி ஈஸ்வரன் அவர்கள் 15 கோடி வாங்குறாரு. இதெல்லாம் வெளியே அம்பலப்பட்டு எல்லாரும் விமர்சனம் செய்யும் போது சொல்றாங்க, இல்ல அது வெளிப்படையாக அது எப்படி அம்பலப்பட்டுச்சு? திமுக அவங்களுடைய தேர்தல் செலவுகளை வந்து எலெக்ஷன் கமிஷன்ல அபிடாவிட் ஃபைல் பண்ணும்போது கம்யூனிஸ்டுகளும் கொங்கு மக்கள் தேசிய கட்சிகளும் அம்பலப்பட்டு போறாங்க. அவங்க கிட்ட வந்து அப்ப கூட டெல்லியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் தலைவர்கள்ட்ட போயிட்டு கேட்கும் போது அது ஃபர்ஸ்ட் இனிஷியலா வந்த ரியாக்ஷன் கூட அவங்க ஓப்பனா ஒத்துக்கல. அப்புறம் இதெல்லாம் வந்து வெளியே சமூக வெளியில வந்ததுக்கு அப்புறம் ஆமா ஆமா நாங்க வாங்கணும்னு ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஐயா முத்தரசன் பேசுறாரு. முத்தரசன் ஐயா என்ன பேசுறாரு? இந்த மன்னன் படத்துல தான் வரும், ரஜினிகாந்த் அவர்களும் கவுண்டமணியும் வந்து சின்ன தம்பி படம் பார்த்துட்டு அந்த தங்க மோதிரமும் செயினும் பரிசு கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு விஜயசாந்தி கிட்ட போய் பேசிட்டு வருவாங்க. கடைசியில் பார்த்தா விஜயசாந்தி தான் அந்த பரிசை கொடுக்கறதுக்கே வருவாங்க. அப்போ இவங்க 2 பேர் பரிசு வாங்கும்போது கவுண்டமணி சொல்லுவார், நான் நாச்சுக்கு சொல்லிட்டு வந்தோம், நீங்க சொல்லாமையே வந்துட்டீங்களேன்னு கேட்பார். அந்த மாதிரி ஐயா முத்தரசன் என்ன சொன்னாரு, நாங்க நாச்சுக்கு அக்கௌண்ட்ல வாங்கினோம். இப்ப சோமு சொல்ற மாதிரி நாங்க நாச்சுக்கு அக்கௌண்ட்ல வாங்கினோம், மத்த நீங்க எல்லாம் வந்து அண்ணா அக்கௌண்ட்ல வாங்குனீங்களே அப்படின்னு சொல்றாரு. கூட்டணியில இருந்த அத்தனை கட்சியும் அண்ணா அக்கௌண்ட்ல வாங்கியிருக்கணும் ஐயா முத்தரசன் பேசுறாரு. இன்னைக்கு வரைக்கும் அந்த 2019 கூட்டணி கட்சியில ஐயா முத்தரசன் சொன்ன மாதிரி எந்த கட்சியாவது இல்ல நாங்க திமுக கிட்ட காசு வாங்கலன்னு சொல்லியிருக்காங்களா? யாரும் இது வரைக்கும் மறுக்கல. அப்ப விஜய் அவர்கள் சொல்றதை அதைத்தான் இந்த இடத்துல மென்ஷன் பண்றாரு. அதுல வந்து அவருங்கிறது கல்லாப்பட்டின்னு ஒரு வேர்ட் ஆட் பண்றாரு, கல்லாப்பட்டி கூட்டணின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த இடத்துல காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் யாரு கூட கூட்டணி போகுதுங்கிறது பெரிய போட்டா போட்டி இந்த தடவை இருந்துச்சு. அவர் தேசிய அந்த கிரீஷ் சோடங்கர் அவர் இங்க வந்ததுல இருந்து சத்தியமூர்த்தி பவன்ல கூட அவங்களுடைய நிர்வாகிகளாம் அழைச்சு நம்ம திமுக கூட இருக்கலாமா இல்ல வந்து தாவேகா கூட போகலாமான்னுலாம் நிறைய விவாதங்கள் நடத்தப்பட்டதெல்லாம் எல்லா பொதுவெளியில பூராமே வந்துச்சு. காங்கிரஸ்னுடைய பெரும்பான்மையான ஆட்கள் தாவேகா கூட தான் போலான்னு சொல்லிட்டு மாணிக்கம் தாகூர் ஆகட்டும், ஜோதிமணி ஆகட்டும், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய ராஜேஷ் அவர்கள் ஆகட்டும், இன்னும் ஏகப்பட்ட ஐயா வேலுச்சாமி அவர்கள் ஆகட்டும், எத்தனையோ பேர் வந்து அங்கிருந்து இல்ல தாவேகாவோட போனோம்னா நமக்கு வந்து நல்லது. ஏன்னா திமுகவுல மதிக்கிறத விடுங்க, நம்மளே அவமரியாதை செய்யறாங்க. ஆனா கடைசியில மதுரையில் இருக்கக்கூடிய அவரு நம்ம தளபதி கூட அதனுடைய பேச்செல்லாம் நம்ம கேட்டோம். இவங்களுக்கு ஆளே கிடையாது, ஒன்றும் கிடையாது, நம்ம இவங்களை தோல்ல சுமந்து கூட்டிட்டு போயிட்டு இவங்களுக்கு எல்லாத்தையும் பண்ணி கொண்டு வந்து நம்ம வந்து இவங்களை எம்எல்ஏ எம்பி ஆக்க வைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கு. இவங்களுக்கு எதுக்கு இத்தனை சீட்டு? அதே மாதிரி ஐயா தமிழ்மணி கூட சொல்றாரு, ஒரு கூட்டணி முடிவு பண்ண பிறகு அது குறித்து அவங்க பேசவே இல்லைல்ல. எது கூட்டணி எண்ணிக்கை எந்தெந்த இடங்கள் அப்படின்னு சொன்ன பிறகு காங்கிரசும் திமுக விமர்சனம் செய்யல. அதுதான் எங்க பிரச்சனையே. ஏன் பேசவே இல்லைங்கிறதான் பிரச்சனை. இன்னைக்கு வரைக்கும் ராகுல் காந்தி அவர்கள் எங்கேயாவது பொது வழியில ஒரு வார்த்தையோ ஒரு ட்வீட்டோ இந்த மாதிரி தமிழக தேர்தலில் திமுகவும் காங்கிரஸும் வந்து நாங்க தேர்தல் உடன்படிக்கை இருக்கு, இந்த கூட்டணி வந்து வெற்றி கூட்டணி, வேட்பாளர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்னு எங்கேயாவது ராகுல் காந்தி அவர்கள் சொல்லியிருக்காரா? ஒரு இடத்துலையும் சொல்லல. அது சொல்லாதது தான் பிரச்சனை. அப்ப இங்க விஜய் என்ன சொல்றாருனாக்கா, இல்ல வந்து உண்மையான காங்கிரஸ் வந்து தாவேகா பக்கம் தான் இருக்குது அப்படின்னு சொல்றாருன்னா, ராகுல் காந்தி அவர்களுக்கே இன்னைக்கு திமுக கூட்டணியில உடன்பாடு இல்லைங்கிறது அப்பட்டமா தெரியுது. அப்ப இந்த இடத்துல திமுக இன்னைக்கு தமிழகத்துல திமுக கூட்டணியில இருக்காங்க, ஆனா கட்டுப்பாட்டுல இல்ல. ராகுல் காந்திக்கு ஒப்புதல் இல்லாம கிறிஸ்டியோடங்கரோ செல்வ பெருந்தகையோ கையெழுத்திட்டு அந்த அக்ரிமெண்ட்டுக்குள்ள போக மாட்டாங்கல்ல. அப்புறம் ஏன் ஒரு வார்த்தை கூட போடல? இது மாதிரி இருந்திருக்காங்களா அவங்க? தேர்தல் சீட்டுக்கு கூடுதலா கேட்கறதுக்காக ஒரு முன்ன பின்னா நடக்கிறது சகஜம்தான். ஆனா இப்ப வரைக்கும் இப்ப ஐயா கூட சொன்னாரு, பாண்டிச்சேரியில வந்து ஐயா ஸ்டாலின் அவர்கள் போனாரு. ஸ்டாலின் அவர்கள் 6ஆம் தேதி ஏப்ரல்ல தட்டாஞ்சாவடியில் அவர் அங்க பிரச்சாரத்துல ஈடுபடுறாரு. அப்ப கூட திடீர்னு அந்த பிரச்சாரத்தை பார்த்தோம்னா
என்னடா திடீர்னு ஐயா வந்து மைண்ட் வாய்ஸ் நினைச்சு வெளியே பேசி இந்த அளவுக்கு கவர்மெண்ட்ல நடக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு போனது, பெண்கள் பாதுகாப்பு, கஞ்சா பிரச்சனை, போதைப் பொருளை பூரா என்னடா அவர் கவர்மெண்ட் அவரே விமர்சனம் பண்றாருன்னு அந்த வீடியோவை பார்த்தா கடைசிட்டு தான் தெரியுது அது பாண்டிச்சேரியில பேசிக்கிட்டு இருக்காரு. அப்போ அந்த அளவுக்கு வந்து அவர் மைண்ட் வாய்ஸ், தமிழ்நாட்டில் அவருடைய மைண்ட் வாய்ஸ் வந்து பாண்டிச்சேரியில போய் எக்கோ வாட்ச். அதே ராகுல் காந்தி அவர்களும் 7ஆம் தேதி வந்து அங்க இருக்காங்க. அப்போ இந்த 2 பேரும் பாண்டிச்சேரியில நாச்சுக்கு சந்திச்சுக்கிட்டாங்களா? கிடையாது. சந்திக்கிறத விடுங்க, இன்னைக்கு பாண்டிச்சேரியில மொத்தம் இருக்கிற 30 தொகுதிகளில் 5 தொகுதியில் திமுகவும் காங்கிரசும் போட்டி போடுது சார். ஆமா. அப்ப இது எந்த இடத்துல இன்னைக்கு காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் இன்னைக்கு உடன்பாடு இருக்குது? அதனாலதான் சொன்னேன், காங்கிரஸ் திமுக கூட்டணியில இருக்குது, ஆனா கட்டுப்பாட்டுல இல்ல. அததான் விஜய் சொல்றாரு. இந்த மாதிரி வந்து விலைபோன காங்கிரஸ்காரர்கள் திமுக பக்கம் கூட்டணியில இருக்கலாமே ஒழிய உண்மையான காங்கிரஸ் தாவேகா பக்கம் இருக்குது. அப்போ இந்த அரித்தமெட்டிக், இந்த கால்குலேஷன் இஸ் நாட் ஈக்குவல் டு ஓட்டர் கெமிஸ்ட்ரி இல்ல. அப்போ இந்த காங்கிரஸ் தொண்டர்கள் மத்தியில் இருந்தது, பெரும்பாலான மக்கள்கிட்ட இருந்தது, தாவேகா கூட போனா ஒரு புது ரத்தம் பாய்ச்சப்படும், நம்ம மேல இருக்கக்கூடிய பார்வைகள் வந்து மாறும். இங்க திமுக நம்மளைய வந்து ஒரு லக்கேஜா பாத்துக்கிட்டு இருக்காங்க. லக்கேஜா பாக்குறவங்க கிட்ட நம்ம ஏன் போய் அடிமைப்பட்டு அசிங்கப்பட்டு கிடக்கணும்? நம்ம அங்க போனோம்னா தாவேகாவும் நம்மளை ஈக்குவல் பார்ட்னரா நடத்துவாங்க, இன்னும் அதிகமான சீட்டுகள் வந்து கிடைக்கும். அப்ப ஐயா கூட சொன்னாரு 3 சீட்டு கூடுதலா கிடைச்சிருச்சு. நீங்க சொல்றீங்க பீகார் எலெக்ஷன் வந்தவுடனே தேர்தலுக்கு முன்னாடி நந்தகுமார் இதெல்லாம் பேசுறாங்க. ஆனா தேர்தலுக்கு அப்புறம் இதே மாணிக்கம் தாக்கூர்ட்ட, இதே ஜோதிமணிட்ட, கார்த்திக் சிதம்பரத்தை கேட்கிற போது இதெல்லாம் நாங்க தேர்தலுக்காக இடங்கள் பெறுவதற்காக திமுகவோடு நாங்க பேசின விஷயம். ஜோதிமணி அவர்கள் காங்கிரஸுடைய வேட்பாளர் பட்டியல் அறிவிச்சது எப்ப பேசினாங்க? இல்ல அது உட்கட்சிக்குள்ள இருந்த பிரச்சனை. அவங்க இல்ல அவங்க வெளிப்படையாவே சொல்றாங்க, இது காங்கிரஸுடைய வளர்ச்சிக்கு உகந்த வேட்பாளர் பட்டியலே கிடையாது, இது காங்கிரஸ் கட்சியை வளர்த்தணுங்கிறீங்க போடக்கூடிய பட்டியல் இல்ல. உட்கட்சி லிஸ்ட் தான் சார் விமர்சனம் பண்றாங்க. திமுகவோட உள்ள விஷயத்தை அங்க எங்க புள்ளி வைக்கல. இல்ல உட்கட்சிங்கிறது என்னன்னாக்கா, இப்ப ஏன் வந்து பட்டியல் லேட் ஆச்சுன்னாவே இது திமுகவினுடைய பி டீம் பட்டியலா வெளியே வந்துடக்கூடாதுங்கிறதுலாம் இவ்வளவு காலதாமதமாச்சு. அதனாலதான் அவ்வளவு டைம் எடுத்து பண்ணாங்க. கடைசியில அப்படி பண்ணியும் அதிருப்தி. அப்ப இதெல்லாம் தான் வந்து இங்க காங்கிரஸ் சிக்கல் இருக்கு. நந்தகுமார் திமுகவுடைய பி டீம்னு சொல்றாங்க, ஜோதிமணி திமுகவுடைய பி டீம் பட்டியல்னு சொல்லல. சொல்ல மாட்டாங்கல்ல, நம்ம தானே புரிஞ்சு. அது அவங்க லீடர்ஸ் டாட்ஸ் தானே. இல்ல அது அவங்க லீடர்ஸ், அவங்க சட்டமன்ற கட்சி தலைவர், அவங்கள மாநில தலைவர் இந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டை உருவாக்கிட்டாங்க. காங்கிரஸ்ல ஒர்க் பண்ணவங்களுக்கு கிடைக்கல. அது எல்லா கட்சியிலும் சொல்லுங்க. மீட்டிங்ல பேசியிருந்தா பரவாயில்ல கோபால், பொது வெளியில சோசியல் மீடியால போடுறாங்கல்ல, அப்ப சோசியல் மீடியால போடக்கூடிய பதிவு எனக்கும் சேர்த்து தானே, உங்களுக்கும் சேர்த்து தானே. அந்த அதிருப்தியை காங்கிரஸ்குள்ள மட்டும் கம்யூனிகேட் பண்ணணும்னா உட்கட்சியில பேசியிருப்பாங்க. பொதுமக்கள் அத்தனையும் எல்லாத்துக்கும் என்னுடைய அதிருப்தி தெரியட்டும், கட்சியில் இருக்கக்கூடிய பூசல் வெளியே தெரியட்டுங்கிறனால தான் பொது வெளியில போடுறாங்க. அப்போ இந்த இடத்துல எந்த இடத்துல காங்கிரஸும் திமுகவும் சுமூகமா ஒரு கூட்டணியில இருக்குது? பாண்டிச்சேரியிலையும் மீட் பண்ணிக்கல, இங்கேயும் இது வரைக்கும் தமிழ்நாடு கூட்டணியை பத்தி ராகுல் காந்தி அவர்கள் ஒரு வார்த்தை கூட பேசல. நீங்க நார்மலா ஒரு கட்சி தலைவர் வந்தா பரவாயில்ல, நாட்கள் இருக்கு. கோயம்புத்தூர் நினைக்கிற ரோட்டை விட்டு அந்த டிவைடரை தாண்டி போய் அல்வா வாங்கி கொடுத்தாரா இல்லையா அண்ணனுக்கு? அப்ப அன்னைக்கு ரோட்டை தாண்டி போய் அல்வா வாங்கி கொடுத்த அண்ணனுக்கு இன்னைக்கு பிறந்த நாள் வாழ்த்து போடும்போது கூட டியர் பிரதர்ங்கிற வார்த்தை இல்லையே. அப்போ எப்படி இருந்த உறவு எப்படி கசங்கி போயிருக்கு? இல்ல இந்த நாட்கள் இருக்கு, வருவாரு அப்படின்னு சொல்றாங்க. வரட்டும். ஆனா இனிமேல் வந்து இந்த கவுண்டமணி தான் சின்ன தம்பி படத்துல சொல்லுவார், 6 மணிக்கு மேல நீ விளக்க அணைச்சா என்ன அணைக்காட்டி என்னன்னு. அப்ப இந்த அளவுக்கு வந்து இந்த பிரச்சனைகள் முத்தி போனது. இனிமேல் ராகுல் காந்தி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தா என்ன வராட்டி என்ன? அப்ப இப்ப திமுக காரர்கள் என்ன பண்றாங்க, நீங்க வரலனாலும் பரவாயில்ல நாங்க ஜெயிப்போம், நாங்களே வந்து எல்லாத்தையும் ஜெயிச்சுக்குவோம். அப்ப ஐயா ஸ்டாலின் அவர்கள் கூட என்ன சொல்றாரு, கையெழுத்து போட்டதுக்கு அப்புறம் அந்த ஸ்வாக் காமிக்கிறார், முடிச்சாச்சுங்கிறார். அதை வந்து நீங்க பெரிய அளவுக்கு வந்து அதை பாப்புலரைஸ் பண்ணி, சார் உங்க ஸ்வாக காட்டுங்க, எங்க போனாலும் அந்த பாடி லாங்குவேஜ் பண்ண சொல்லி கடைசியில காங்கிரஸை முடிக்கிறோங்கிற மாதிரி போகும்போது காங்கிரஸ் இன்னும் கடுப்பாகுது. அப்போ இந்த இடத்துல ஓட் டிரான்ஸ்பர் நடக்காது. அந்த ஓட் டிரான்ஸ்பர் நடக்காதனால தான் விஜய் அவர்கள் என்ன பண்றாரு, இதை தனக்கு சாதகமா இந்த சூழ்நிலையை பயன்படுத்துறாரு. ஏன்னா எதிராளி தன்னுடைய பலம் மட்டும் பலம் இல்லை, எதிராளியினுடைய பலகீனமும் எனக்கு உண்டான பலம். அப்ப விஜய் அந்த இடத்துல காங்கிரஸ் இன்னைக்கு திமுக கூட்டணி எதை அவங்களுடைய பலம் சொன்னாங்க, காலையில எந்திரிச்ச உடனே டெய்லி டிவியில வந்து பல்லு விளக்குற மாதிரி எந்த கூட்டணி இன்டாக்டா இருக்குன்னு இந்த கடந்த ஒரு வருஷத்துக்கு மேல சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ அந்த கூட்டணி எதை பலம் சொன்னாங்களோ அதே ஒரு பெருத்த பலகீனமா மாறி இருக்கு. விஜய் அவர்கள் திமுக கூட்டணியின் இந்த பெருத்த பலகீனத்தை தன்னுடைய பலமா பயன்படுத்துறாரு. என்ன காரணம் கேட்டீங்கன்னாக்கா,
இன்னைக்கு அவர் காங்கிரஸ் தங்கோட இருக்குது, உண்மையான காங்கிரஸ்லாம் எங்க கிட்ட வருதுங்கும் போது திமுகவினுடைய அடிப்படை வாக்கு வங்கியான இந்த சிறுபான்மையினருடைய வாக்கு வங்கியை பெரிய அளவுக்கு சேதாரப்படுத்தணுங்கிறது அவருடைய முனைப்புல இருக்கார். ஏற்கனவே அவருக்கு மைனாரிட்டி ஓட்ஸ்ல கொஞ்சம் டிஎம்கேவை வந்து அஃபெக்ட் பண்றாரு. அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த மாதிரி ஒரு டைலாக் சொல்லும் போது, ஏன்னா இன்னைக்கு இல்ல இந்த மாதிரி டைலாக் சொல்லும் போது காங்கிரஸ் ஓட்டு விஜய் பக்கம் வருமா வராதா அதை மட்டும் சொல்லிடுறேன். காங்கிரஸ் அப்படியே தாங்க இருக்கும். அப்ப இது ஒரு விமர்சனத்துக்காக மட்டும் வைக்கிறாரு. விமர்சனத்துக்காக இல்ல, நீங்க அதனாலதான் முதலே சொல்றாரு இல்லையா, உங்க கூட கூட்டணி கட்சிகள் இருந்தாலும் உங்களுடைய கூட்டணி கணக்க பூரா வாக்காளர்கள் பொய் பண்ணுவாங்க. இந்த இடத்துல அவர் என்ன குறிப்பா சொல்றாருன்னா, நீங்க காங்கிரஸ் அந்த கூட்டணியில இருந்தா கூட கட்சி அங்க இருக்கலாம், அந்த உண்மையான காங்கிரஸை நேசிச்சு காங்கிரஸை வளர்த்தணும், காங்கிரஸை புதுப்பிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் பூராமே வந்து இங்க தாவேகாக்கு வாக்களிப்பாங்க. எப்படி வாக்களிப்பாங்க? என்ன காரணம்னா திமுக காங்கிரஸ் தொண்டர்கள் தாவேகாக்கு வந்து வாக்களிப்பாங்க. அதான் இவ்வளவு நேரம் நான் ஒரு 8 நிமிஷமா சொல்லிக்கிட்டு இருந்தேன், திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் என்ன பிரச்சனை இருக்குதுன்னு. அப்ப இந்த அளவுக்கு முட்டல் மோதல் இருக்கும்போது ஓட் டிரான்ஸ்ஃபர் நடக்காது. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ஆன்டி பிஜேபியினுடைய ஓட்டை எங்க கன்சாலிடேட் பண்ணணும்னு பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்கா இன்னைக்கு திமுகவுக்கு கொடுக்கறத விட நம்ம வந்து இன்னைக்கு டிவிகேக்கு அந்த வாக்கு அளிக்கலாம்னு சொல்லுவாங்க. அப்போ இது பெருத்த அளவுக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆகட்டும் காங்கிரஸினுடைய இருக்கும் பெரிய சேதாரத்தை ஏற்படுத்தும். இது 2029 வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலுக்கான கூட்டணியை காங்கிரஸை ஒரு சீர்தூக்கி பார்க்க வைக்கும். ஏன்னா இன்னும் 3 வருஷத்துல எம்பி எலெக்ஷன் வரப்போகுது. அப்ப இங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஓட் டிரான்ஸ்பர் திமுகவுக்கு கிடைக்காம போய் அது விஜய் அவர்களுக்கு பெரிய அளவுக்கு இந்த ஓட் டிரான்ஸ்பர் நடந்துச்சுன்னா 29 கட்டாயமா காங்கிரஸ், ஏன்னா இப்ப வந்து ராகுல் காந்தி வந்து ஒரு பொறுமையை காத்துட்டு இருக்காரு, நீங்க சொல்றீங்க நாங்க வெயிட் பண்றோம் அப்படின்னு, அதனாலதான் அவருக்கு உடன்பாடு இல்லை. அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது இன்னைக்கு தாவேகா கூட இன்னைக்கு காங்கிரஸ் போச்சுனாலும், ஐயா சொன்னாரு 22 எம்பி இருக்காங்கன்னு, அவருக்கு 99 எம்பி காங்கிரஸ் வச்சிருக்காங்க. அவங்களுக்கு இது இருந்தாலும் ஒண்ணுதான் இல்லைனாலும் ஒண்ணுதான். இன்னைக்கு பாராளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்னும் பெரிய அளவுக்கு வந்து அவங்க ஒன்னும் சாதிக்கிறதுக்கு அந்த இடத்துல ஒன்னும் பெரிய அளவுக்கு இல்லை. இப்போ இந்த அந்த அளவுக்கு வந்து ஒரு மெஜாரிட்டியை வச்சு ஏதாவது ஒண்ணு அவங்க கொண்டு வர பில்லை எதிர்த்தோ இல்ல வந்து அவங்கள வந்து ஒரு முடக்கியோ வைக்கிற அளவுக்கு இவங்க கிட்ட இப்ப கெப்பாசிட்டி இல்லை. அப்ப 2029 தாவேகா கூட காங்கிரஸ் போச்சுன்னாலும் அதிமுக கூட பிஜேபி இருந்துச்சுன்னா, திமுக தனித்து நின்னாங்கன்னா, அதிமுக எப்படி 2024 பாராளுமன்ற தேர்தலில் வந்து ஒரு பெருத்த சரிவை சந்திச்சோ அதை விட ஒரு பெரிய சரிவை வந்து திமுக சந்திக்கும். அதற்கு உண்டான ஒரு களத்தையும் விஜய் அவர்கள் இப்ப ஏற்படுத்திட்டு இருக்காருன்னு இப்போ இது பார்க்கும்போது சற்றேறக்குறைய பெரிய அளவுக்கு வந்து தாவேகா கூட தான் வந்து காங்கிரஸினுடைய வாக்கு விழுகும். அது வந்து கட்டாயமாக திமுக கூட்டணிக்கு ஒரு பெருத்த பின்னடைவை ஏற்படுத்துங்கிறது தான் இந்த இடத்துல வந்து அந்த மக்களினுடைய கருத்தும். ஏன்னா இப்போ காங்கிரஸ்காரங்க அங்கே இருக்காங்கங்கும் போது இன்றைக்கி திமுக விழுகக்கூடிய சிறுபான்மையினருடைய வாக்கு காங்கிரஸ் வந்து அடையாளமாக வச்சு கிடைக்கப்பெறுறது. அப்போ காங்கிரஸே வந்து மனப்பூர்வமாக எங்களோட இருக்காங்கங்கும் போது சிறுபான்மையினர் வாக்கை பெருவாரியாக அவர் எடுக்கிறாரு. தட் இஸ் நாட் குட் ஃபார் டிஎம்கே அலையன்ஸ். அதே மாதிரி வந்து இப்போ விஜய் அவர்கள் ஊழல்வாதி இல்லைங்கிறதெல்லாம் நான் சொல்ல வரல, அது என்னுடைய கருத்தே அல்ல. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இப்போ அவருக்கு வந்து பெரிய அளவுக்கு செலவு பண்ணிகிட்டு இருக்கிறது கட்சியில் ஆதவர்ஜனாக செலவு பண்ணிகிட்ருக்கார். அப்போ எந்த ஒரு தனிநபர் வந்து தனிப்பட்ட காசை வந்து கட்சிக்காக செலவு பண்ணுறாரோ அவர் வந்து இன்னைக்கு அரசியலில் முதலீட்டாளராக ஆயிடுறாரு. அப்போ முதலீடு போடுறவர் வந்து இன்னைக்கு வந்து ரிட்டர்ன்ஸை எடுக்காமல் விடமாட்டாங்க. அப்போ இந்த இடத்துல வந்து ஊழல்ங்கிற போது ஐயா தமிழ்மணி அவர்கள் சொல்கிற கருத்தில் நானும் உடன் பண்ணுறேன். இது வரைக்கும் அவங்க ஆட்சியில் இல்லை, அதனால் அவங்க மேலே ஊழல் குற்றச்சாட்டு இல்லை. அப்போ இது வரைக்கும் தாவேகா நடத்தினுடைய அரசியல் நடவடிக்கைகள் பூராமே 4 சீசன்ஸ்லையும் வந்து தாஜ்லையும் தான் நடந்திருக்கும் போது அதுக்கு எவ்வளோ காசு கிடைச்சிருக்குங்கிறது நமக்கு தெரியும். அதை எந்த அளவுக்கு யார் செலவு பண்ணாங்க, எப்படி எடுப்பாங்கன்னு. அடுத்தது திருமா அவர்களுக்கு வந்து அழுத்தம் கொடுத்ததை பற்றி சோமு அவர்கள் பேசினார், விஜய் அன்னைக்கு தவறாக பேசிட்டாருன்னு. இப்போ சமீபமாக வந்து வேட்பாளர் பட்டியலை அறிவிக்கிறதுக்கு முன்னாடி அண்ணன் திருமாவளவன் பேசினார், நம்ம அரசியலில் இங்கே வந்து வளர்றது பிடிக்காம நம்மளே அழுத்துறாங்க, வளர்றது பிடிக்கலன்னு திமுக கூட்டணியில். அப்போ திமுக கூட்டணியில் அவருக்கு எவ்வளோ அழுத்தம் இருக்குதுன்னு அப்பட்டமாக சொல்கிறாரு. ரெண்டாவது காட்டு மன்னார்குடியினுடைய சீட்டை வந்து அவர் தியாகம் பண்ணிட்டு வந்து இந்த இடத்துல அவர் சீட்டு கொடுக்கும் போதும் அவர் என்ன சொல்றாரு, இந்த இடத்துல நமக்கு வந்து அழுத்தம் இருக்கிறனால வந்து இந்த சீட்டை விட்டு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குதுன்னு சொல்றாங்க. அந்த அவர் ஏன் வந்து தான் நிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது ஒரு காரணத்தை அடிக்கோட்டிட்டு காமிக்கிறாரு. 2026 தேர்தலுக்கு அப்புறம் தமிழக அரசியல்ல ஒரு பெரிய மாற்றம் வரும். அப்போ இன்னைக்கு இருக்கிற ஸ்டேட்டஸ் கோல வந்து அண்ணன் திருமாவளவனுக்கு நம்பிக்கையே இல்லை. அதனால தான் வந்து ஒரு எம்எல்ஏவா இருந்துச்சுன்னா வரப்போற இந்த அரசியல் மாற்றங்கள்ல நம்ம வந்து ஒரு கட்சிக்காக ஒரு பெரிய பலனை அறுவடை பண்ணலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட அழுத்தங்களுக்கு ஆட்பட்டு இன்னைக்கு அவர் அந்த சீட்டை வந்து
அவர் கட்சிக்காரங்களுக்கு கூட கொடுக்க முடியாம காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய கலிய பெருமாள் அவர்களுக்கு அன்னைக்கு இருந்த அவர் கலிய பெருமாள் அவர்களுடைய மகனுக்கு இளைய பெருமாள் அவர்களுடைய பையனுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு அழுத்தத்துக்கு இன்னைக்கு தள்ளப்பட்டிருக்காரு. அப்ப அண்ணன் திருமா தொடர்ந்து இந்த கூட்டணியினுடைய அழுத்துக்கு ஆளாக்கப்பட்டுக்கிட்டே இருக்காருங்கிறது தான் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் சொல்றது, நம்ம சொல்றது இல்லை.